பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 44 மற்றும் 45வது வட்டத்தில் ஏப்ரல் 12, 2026 இன்று தேர்தல் பணிமனை திறப்பு விழா. நியமனம் செய்த கழக பொதுச் செயலாளருக்கு நன்றியை தெரிவித்து சிறப்புரையாற்றுவார். இப்போ கூடுதல் பொறுப்பாளராக சேவியரன் ஆட்சியை போட்டுகிறது. இன்னும் நம்ம வேகமா ஓடி போய் எல்லைக்கோட்டை தொட வேண்டும். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி திலகபாமா அவர்களை அக்கட்சியின் வேட்பாளராக பெரம்பூரில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை தேர்தல் பணி செய்வதற்காக பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 26 சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் முன்மொழிந்து இன்றைக்கு தொடர்ந்து மக்களிடையே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுக போதும், வேண்டாம், மாற்றம் வேண்டும் என்ற மனநிலைக்கு உறுதிப்பட்டு விட்டார்கள். இந்த இன்னொரு பக்கம் ஏதாவது ஒன்னா பிஜேபி வந்துரும் அப்படிங்கிற பொய் கருத்துருவாக்கத்தையும் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சாட்சியமாக இன்றைக்கு நாங்கள் சந்தித்த சிறுபான்மை சகோதரர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு மிகப்பெரியது, ரொம்ப முக்கியமானது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுவும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் குடிக்கு எதிராக சட்டப்படி காலையில வெள்ளன டாஸ்மாக் கடை திறக்க கூடாது, சேல்ஸ் கூடாது, 12க்கு பிறகுதான். நேற்று முன்தினம் நடந்த அதிரடி நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த கால விற்பனை நிறுத்தப்பட்டிருக்குதுங்கிறது பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. போராடமெல்லாம் பெண்கள் ஆரவாரமா அதை வரவேற்கிறாங்க.